ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம ராஜி இருக்காங்களே, அவங்க மாமனார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பாண்டியன் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி நீ இப்படி பண்ணுறியாப்பா, என் மேலே எதுவும் கோவம் இல்லையா மாமான்னு சொல்லி கேட்க, உங்கள் அண்ணன் பண்ணதுக்காக நான் என் பிள்ளை ஓடி போயிடுச்சு, ஆனால் அதுக்காக உன் மேலே கோவப்பட்டு என்னப்பா ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. சும்மா சென்டிமெண்ட்டாக 2 வார்த்தை பேசினாலும் எவ்வளோ தான் போட்டு அமுக்குவானோன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாக போட்டார். சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை காமிக்கிறாங்க. இங்கே கோமதி அம்மாவோன்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து தங்கமயில் கால் பண்ணி, அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை, என்ன நீங்கள் மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காக நீ அவசரமாலாம் வர வேணாம், உங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. டேய் நேரம் புரியாமல் பேசாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரவணன் இருக்காரா, கால் பண்ணி எடுக்கலன்னு சொல்லிட்டு மீனா கொண்டு போய் கொடுக்க, சரவணன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் மாமா ஏமாம்மா என்கிட்ட ஃபோன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஓன்னு ஒப்பறைக்க ஆரம்பிச்சிட்டு, என் ஃபோன்லேருந்து கூப்பிட்றேன்னு சொன்னோடனே மீனாவுக்கு ஒரு சந்தேகம், அங்கே தான் எலும்பணும் சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்களாமா, யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகன்யா ஒரு பக்கம் அந்த வீட்டில் கட்டுக்கட்டாக பண்ண இருக்கிறத பார்த்த உடனே இங்கே வந்து புலம்புன்னு புலம்புறாங்க. இங்கே இதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, அங்கே கட்டுக்கட்டாக பண்ண வச்சுருக்காங்க, காடு வாங்க போகிறாங்களா, வீடு வாங்க போகிறாங்களா, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுது. இந்த மனுஷனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பான்னு சொல்லிட்டு நேத்திலே அடிச்சுக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இதை கேட்ட மீனா சும்மா இருப்பாங்களா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணிட்டாங்கோ, வடை போச்சுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க. சரி பரவாயில்ல இதுவும் இருக்கட்டும், எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டாமா அப்படிங்கிற டைலாக் மீனாவுக்கு தான் போட்டு ஒன்றும் போல. உண்மைதாங்க, மீனாவால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். பிரச்சனையை கிளப்பி விட்டாதான் நாரதர் வந்து குட்டையை குழப்பினா தானே கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை வெளியே வரும். அந்த மாதிரி இருக்குது நம்ம மீனா பார்க்குற வேலை. இங்கே வேலையை பார்க்குறேன், அங்கே வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொந்த வேலையை கோட்டை விட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதாவது செந்தில் இருக்காரு, அவர் பணத்தை கொண்டு போய் அவங்க மாமனார்ட்ட கொடுக்குற நல்லா வருவாயா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.